அண்மை செய்தி. திருச்சியில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் திடீர் நிபந்தனை விதிக்கப்பட்டதால் சிறார்களின் பயிற்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், எதற்காக இந்த திடீர் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு? விவரம். வணக்கம் தர்ஷினி. முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் தடகளம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கபடி போட்டி, சிலம்பம் போட்டி, வாலிபால், நீச்சல், சிலம்பம் என 15க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று நடைபெறும் 15 வயதுக்கு மேற்பட்டவரான ஜூனியர் சிலம்ப போட்டி மாணவிகளுக்கு மாவட்ட அளவில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளவர்கள் ஒரு சிலருக்கு ஓடிபி வந்துள்ளது, ஒரு சிலருக்கு ஓடிபி என்ற குறுஞ்செய்தி வந்துள்ளது, ஒரு சிலருக்கு வரவில்லை. ஆனால் வந்தவர்களும் வராதவர்களுக்கும் அவர்கள் ஆதார் அட்டை எடுத்துக்கொண்டும் போனபடி சர்டிபிகேட் வாங்கி கொண்டும் இங்கு பங்கேற்க வேண்டும் என கூறியுள்ளனர். மேலும் அறிக்கையிலும் இதே போன்று கூறியுள்ளனர். மேலும் எடையை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் இன்று காலை வந்தவர்களுக்கு 40 கிலோவுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பது தெரிவித்ததாக இவர்கள் பலருக்கு எடை குறைவாக இருந்தாலும் பல மாணவிகள் அழுது கொண்டே இந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தனர். காலை 6 மணிக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே காத்திருந்தனர். ஒரு சில மாணவர்களும் மாணவிகளும் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் அந்த போட்டி நடத்துவதில் கேட்டுள்ளனர். இதனால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இவர்களை போட்டியில் பங்கேற்காமல் மற்றவர்கள் போட்டியை நடத்தி கொண்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் அந்த மைதானத்திலே அமர்ந்தனர். இதனால் பயிற்சியாளர்களுக்கும் வீரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் KK போலீசார் இப்ப சம்பவ இடத்திலே விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் இந்த வாக்குவாதத்தின் போது நடுவர், அதாவது சிலம்ப போட்டியின் தேசிய சிலம்ப போட்டியின் நடுவர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் ஒருமையில பெற்றோர்களும் பயிற்சியாளர்களும் பேசியதால் அந்த சிறிது நேரம் தள்ளுமுள்ளு நடைபெற்றது. தற்போது அந்த பகுதியில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இது குறித்து மாவட்ட விளையாட்டு அலுவலரிடம் தெரிவித்தும் அவர் கிட்டத்தட்ட அதாவது தெரிவித்த இது குறித்து அவர் அலுவலகத்துக்கு சென்று விட்டு திரும்பி வருகிறேன் என்று சொன்னவர் இதுவரை வரவில்லை என்றும், மேலும் ஒருமையில் பேசியவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.